ஒரே மேடையில வச்சு சீமான அண்ணாமலை புகழ்ந்து பேசியிருக்கிறது அரசியல சூடு பிடிக்க வச்சிருக்கு. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி சென்னை வந்திருந்த மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன சீமான் சந்திச்சு பேசினதா தகவல் வெளியாகி இருந்துச்சு. ஆனா அந்த தகவல் உண்மை இல்லன்னு நிர்மலா சீதாராமன சந்திச்சிருந்தா ஆமா சந்திச்சேன்னு நேரடியா சொல்லுவேனும், 2026 சட்டமன்ற தேர்தலை நாங்க தனியா தான் சந்திக்க போறோம்னு, இதனாலதான் எங்க வேட்பாளர்களை இப்ப இருந்தே அறிவிச்சுக்கிட்டு இருக்கோம்னு சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில செங்கல்பட்டு மாவட்டம் பொத்தேரியில இருக்க எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்துல நடந்த பேச்சு போட்டியோட இறுதி சுற்று விழால தமிழக கட்சி பாஜக தலைவர் அண்ணாமலை மற்றும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆகிய 2 பேரும் கலந்துகிட்டு ஒரே மேடையில இருந்தது அரசியல் வட்டாரத்தை திரும்பி பார்க்க வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சியில பேசிய அண்ணாமலை சீமான அரசியல் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர்ன்றதை விட போர்க்களத்துல நிற்கக்கூடிய தளபதியா நான் பாக்குறேன். அவர் எடுத்துக்கிட்ட கொள்கையில நிலையா இருக்காரு. எனக்கும் சீமானுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. நான் தேசியத்துல தமிழ பாக்குறேன், சீமான் தமிழ்ல தேசியத்தை பாக்குறாருன்னு சொல்லியிருக்காரு. இப்படி சீமான அண்ணாமலை புகழ்ந்து பேசி இருக்கிறது அரசியல் வட்டாரத்துல பேசு பொருளாகி இருக்கு.